ஹாய் ஃபேமிலிஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஊட்டி நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். எப்பயும் போகிற பாதையில் போகாமல் இந்த டீப்பு நீலகிரி பாதையில் போகிறோம். எல்லாருமே குன்னூர் போய் தான் போவாங்க ஊட்டி. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நீலகிரி போய் அப்படியே ஊட்டி போக போகிறோம். இதுதான் நீலகிரி ரோடு. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் நீலகிரி ரோட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ஃபுல்லாக அட்வென்ச்சராக இருக்குன்னு சொன்னார். நம்ம அந்த ரோட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே ஃபுல்லாக அட்வென்ச்சர் தான், பயங்கரமாக இருக்கு. கிளைமேட்டும் சரி, ரோடும் சரி, சுற்றி இருக்க காடும் சரி, எல்லாமே ஃபுல்லாக அட்வென்ச்சராக இருக்கு. பொதுவாகவே நம்ம எப்பவுமே அட்வென்ச்சர் ரூட் தான் ட்ரை பண்ணுவோம். அதனால அட்வென்ச்சராக ரோட்லேயே போயிட்டு இருக்கோம். ஃபுல் அட்வென்ச்சர் தான். நமக்கு முன்னாடி பாருங்க, நம்ம ஃபேமிலிஸ் போகிறாங்க, அவங்களும் ஊட்டி தான் போகிறாங்க நினைக்கிறேன். ஊட்டி மேலே ஏற ஏற அப்படியே குளூன்னு இருக்கு, ஃபுல்லாக ஜில்னஸ் தான். நீங்களும் நீலகிரி ரோட்டை ட்ரை பண்ணி பாருங்க. நீலகிரி போய் ஊட்டி போய் பாருங்க. எப்பயும் போல குன்னூர் போய் போகாம கொஞ்சம் புது விதமா ட்ரை பண்ணணும்னா நீலகிரி ரோட்டை ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் இருக்கு, வியூவும் சரி, எல்லாமே வேற லெவல் அட்வென்ச்சர். மெயின் அட்வென்ச்சருக்காண்டியே இந்த ரோடை ட்ரை பண்ணலாம். அட்வென்ச்சரை பாருங்க, பயங்கரமா இருக்கு. டிராவலிங்கே ஒரு புது எடுத்துட்டா போயிட்டே இருக்க சித்தப்பூர் பண்ற மாதிரி வைசன் நாட்டர்மன் சொல்லுவாங்க. அப்படியே நீலகிரி நெருங்கியாச்சு. நீலகிரி தான் நீலகிரி. நியூ கிளைமேட் செம்மையா இருக்கு, இடமும் செம்மையா இருக்கு. ஃபுல்லா பாட்டு கேட்டு பைக் மூலம் தான் போயிட்டு இருக்கான். டிராவல் பண்ணிட்டு அப்படியே பாட்டு கேட்டு வைப் தான், ஃபுல்லா வைப் தான். சுருத்துப்புன்னு பார்த்தா நம்ம கேமரா வந்து பாட்டு ஆஃப் பண்ணி விட்டியான், என்னாச்சுன்னு தெரியல. நல்ல வைபோட வண்டி ஓட்டிட்டு இருந்தான். நல்ல கிளைமேட்டை பாருங்க. நீலகிரில கொஞ்சம் வெயில் அடிக்குது. இப்போ நம்ம தேயிலை தோட்டத்தை முடிச்சுட்டு
அடுத்த வியூ பாயிண்ட் எங்கன்னா தொட்டபெட்டா, தமிழ்நாட்டின் மிக உயரமான மலை. போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன பாவா? ஆமாம் பாவா, தமிழ்நாட்டோட மிக உயரமான மலை பாவா தொட்டபெட்டா. நான் என்ன போனதில்லை. ஆஹா. தொட்டபெட்டா தொட்டு மேலே முட்டை போராட்டா, நீ தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா. என்ன விசில் அடிச்சுட்டே இருக்கிற காய்ஸ்? எங்கள் வண்டியில் ஹார்னே தேவையில்லை, பிரேக் பிடிச்சா அதுவே ஹார்னாக மாறிடும். 2 in 1 ஆப்ஷன். ப்ளூடூத் ஆன்ல இருக்கிற This is botanical garden. See, this is botanical garden. Karnataka garden. யாரு கூட பொட்டானிக்குன்னு போய் ஊட்டிக்கு வந்தாலும் இந்த பொட்டானிக்கல் கார்டன் தான் ஞாபகம் வருது. சாரி காய்ச்சி, இதெல்லாம் மறந்துடுங்க. எக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பாருங்க, புல்லுலேயே அதிகமாக ஊட்டி குயினா. ஊட்டி குயின் இல்லை, ஊட்டி குயின் தானே நெய். அவங்க ஊட்டி குயின் சொன்னால் ஊட்டி கியூன் ஆயிடுவாங்களா? இல்லை, என்னைக்கு பிரேக்கப் ஆகிட்டு ஊட்டி ஃப்ராடு அவங்க இல்லை, ஊட்டி ஃப்ராடு. எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. உள்ளுக்கு போய் நல்லா இருக்காப்பாவா? நல்லா இருக்கே பாவா. அது உள்ளுக்கு போய் நடந்து ஞாபகம் இருக்கா? உள்ளுக்குள்ள ஒரு கேம் இருக்கு தெரியுமா? அந்த இதுக்குள்ள போனா வெளியே வர முடியாதுன்றது. ஆமா, அதான் அது. செம்ம உள்ள போறான், உள்ள போய் வழி தெரியாம சுத்துறான். எங்க பாருங்க, அழகழகா மீன் இருக்குங்க. என்ன இது அல்கல்கா இருக்கு வாய்? தெரியுதா? வீடியோ தெரியுதாங்க? தெரியுது தெரியுது. வரு அங்க ஊட்டி வாங்க, வந்து கர்நாடகா போங்க. செல்ல விட்டுறாதீங்க, செல்லு போச்சுங்க. உங்களுக்காண்டி எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. பாருங்க, வறுத்து சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கா. நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. மீன் அந்த ஆரஞ்சு கலர் எப்படி இருக்காது? இல்லையா, வறுத்து சாப்பிட்டாவா? ஆமாம், ஏன்னா காசு போட்டு வந்துச்சுக்கா வறுத்து சாப்பிடுமா? ஓ, அங்கே ஹோட்டலில் சூப்பராக வரும். அந்த ஹோட்டலில் இருப்பாங்க, அங்கே வர்றா மீன். அங்கே போகலாம், வாங்க வாங்க. இன்னும் சுவாரஸ்யமாக காமிக்கிறேன். ஆமாம், சுவாரஸ்யம். இந்த பூதாங்க சுவாரஸ்யம் பார்த்துக்கணும். எங்கே வந்து பாருங்க, இன்னைக்கு காமிங்க. வாங்க வாங்க, சுவாரஸ்யமாக காமிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. ஏங்க இங்கே பாருங்க, எத்தனை தண்டின்னு மீனுங்க. ஒன்னே காலம் பாருங்க, தண்ணி பிடிக்குதுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்னங்க இதெல்லாம் மீன்? ஆமாங்க. எங்க அதனங்க தண்ணி இருக்கு, வயிறு ஊதி வச்சுக்க. யாருக்குங்க? அந்த பாருங்க, அது மாசமா இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல குட்டி போட்டுறேன். குட்டி போட்டுருமா? ஆமா. சரிங்க சரிங்க. தெரியாம தான் இருக்கு. நல்லா இருக்கே, நல்லாட்டே இருக்கு. நல்லா பாருங்க, எவ்வளவு வெளியே பெரிய மீனுங்க. இதுக்கு நல்லா பெருசு பெருசா இருக்கு. இங்க ஒரு வாத்துகள் அப்படியே விழுந்துச்சுன்னா செல்லுகள், ஜோயிண்டாக்கள். பாரு, பின்னாடி பிடிச்சிக்க, பின்னாடி பிடிச்சிக்க. பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பிரிட்ஜ் மேலே தான் நடக்க போறோம். பாத்துங்க, கீழே விழுந்து என்ன ஆனாலும் யாரும் பொறுப்பு கிடையாது. இது அந்த தண்ணியை வந்து அடிச்சு விடுவாங்க இல்லை, அதுதான் நினைக்கிறேன். எப்படி மேலே போகிறது? ஏங்க இந்த பாலத்து மேலே போகிறதுக்கு வழி காணுங்க. இதெல்லாம் இன்னும் சோப் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் வேலைகள்லாம் இருக்குங்க. டான்ஸ் ஆடியா? வாவா, இந்த ஸ்டெப் போடு. அதானா? ஏய், நம்மளால் வழியை கண்டுபிடிச்சிட்டான், வேலை இருக்கு. என்ன தர வீடு அதுக்கடி ஓரம் வர கூச்சாங்க. இந்த பிரிட்ஜ் மேலே தான் நடக்க போகிறோம் நம்ம.
சார்ஜ் போடுங்க. சார்ஜ் போடுங்க. காய்ஸ் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க காய்ஸ். ஆமாம் கஷ்டப்படுறோம் நினப்பாங்க நீங்களே கஷ்டப்படுறீங்க. ஓய் நல்லா ஜாலியாக தானே இருக்கீங்க. காய்ஸ் இங்கே பாருங்க, இதுதான் அந்த பாலத்தோட என்ட்ரன்ஸு. பாருங்க 100 ரூபா கொடுத்துருக்கேன், இறங்க மாட்டேனே. மேலே நாங்கள் சோத்தை போட்டு சாப்பிட்டு தான் கீழே இறங்குவோம். ஐயா போடா. காய்ஸ் பாருங்க ஆட்டாம வர்றா. ஸ்டிக் ஒழுங்கு அடிக்க மாட்டேங்குது போல. ஓ மயிலாஜி சாங்ல அது மாதிரி சிரிச்சுது. மயிலாஞ்சி காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், பாலம் ஆடுது காய்ஸ். எனக்கு தெரிஞ்ச முன்னாடி போகிறது தான் காரணம் நினைக்கிறேன். ஆட்டி விட்டாங்க. ஆட்டி பார்த்தாங்க. என்னத்த பார்த்தாங்க 25 ஆடிவோமா? ஏங்க அதெல்லாம் சும்மா தாங்க இருக்கு. எங்க இங்கே பாருங்க, சும்மா தொட்டதுக்கு எப்படி ஆடுதுன்னு. மீன் தெரியுதாங்க? என்னது இதெல்லாம் மீன் தெரியாது. தெரியுதா? காத்து காடு தெரியுதா? பாலை எப்படி ஆடுது. ஒன்ஸ் மோர் போயிடலாமா? ட்ரெயின் கடை இருந்தா இருக்கேன். சார்ஜ் கம்மியாக இருக்கு. நின்றுச்சு. ஆச்சு மாடுங்களா? பார்க்க நினைச்சு பார்த்த மாதிரியா ட்ரெயினா? நேரங்கிறது இல்லை, முன்னாடியே புக் ஆகிருமா பாபா? 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம்மா. எடுத்து பார்த்தாச்சு எம்பவா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.